இன்னைக்கு சத்தான சமையல்ல காளான் அடை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. காளான் அடை செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் எனப்படும் மொட்டு காளான் அரிந்தது 1/2 கப் அளவு, ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, இட்லி புழுங்கல் அரிசி 3 கப், துவரம் பருப்பு 2 கப், கருப்பு உளுந்து 1 கப், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 5, தகுந்தளவு உப்பு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு, தேங்காய் துருவல் சிறிதளவு, கறிவேப்பிலை விரும்பும் அளவு, கரகரப்பாக பொடி செய்த மிளகு சீரகம் சிறிதளவு. காளான் அடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போது இதுக்காக ஸ்டஃபிங் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல காமிக்கிறேன். முதல்ல இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக பொடி உப்பை தூவிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே காளானை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ வந்து மொட்டு காளான் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. இந்த காளான் அதில் போட்டு குயிக்காக அலசி எடுக்கணும். ரொம்ப நேரம் அதுலேயே ஊறக்கூடாதுங்க, தண்ணி நல்லா உள்ளே இழுத்துக்கணும். குயிக்காக அலசி எடுத்துட்டு நம்ம ஒரு துணி மேலே பரப்பிட்டு நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த காளான் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் வந்து அந்த துணியை இழுத்துக்கும். அதுக்கு பிறகு காளானை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் காளான் சேர்த்துக்கலாம். இதில் மாய்ஸ்சர் வந்து இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். மாய்ஸ்சர் இருந்ததுன்னா தண்ணி விட்டு வந்துடும். அதே நேரம் உப்பு சேர்த்திங்கனாலும் தண்ணி விட்டு வந்துடும். காளான் வதங்குறப்போ அதிகமாக உப்பெல்லாம் போட்டுறாதீங்க. தண்ணி விட்டு வந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் காளான் வந்து டேஸ்ட் மாறி போயிடும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வதன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிடும். இப்படி செஞ்சிங்கன்னா காளான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, காளான் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போது இதில் மிளகு சீரகம் கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கிறத சேர்க்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா நிறைய தண்ணி விட்டு வந்துடும். இப்போ இந்த காளானுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மஷ்ரூம்க்கு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து மாவு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். நான் அதுக்கு முதல்ல எப்படி மாவு ஊற வச்சு அரைக்கணுங்கிற ஒரு விஷயம் இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது இட்லி அரிசி 3 கப்புன்னா 2 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மேல் தோலோடு இருக்கிறப்ப கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும். அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதாவது முதல்ல துவரம்பருப்பும் அரிசியும் சிவப்பு மிளகாயும் கழுவி தனியாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. கருப்பு உளுந்தை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருங்க. எல்லாமே இப்போ இந்த அரிசியும் பருப்பும் ஊறிய பிறகு 2 மணி நேரம் கழிச்சிட்டு இந்த கருப்பு உளுந்தையும் அதோடு சேர்த்துட்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த அடை மாவு பார்த்திங்கன்னா நல்ல கொரப்பாக அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் அரைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அடை நல்லாயிருக்கும். பொதுவாக இதை வந்து நொதிக்க வைக்கிறது கிடையாதுங்க. அதாவது அரைச்ச உடனே ஊற்றலாம், இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட போதுமானது. நம்மளுக்கு ஓரளவு கண்கண்ணாக வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து தாளிக்க போகிறேன். பொதுவாக அடைக்கு வந்து தாளிக்காமல் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போ இங்கே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எப்போதுமே கடுகு நல்லா வெடிக்க வச்சு தாங்க போடணும். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள். இப்போ இதை வந்து நம்ம இதில் அடை மாவில் ஊற்றிக்கலாம். இது மாவு அரைச்சாச்சு, தாளித்து கொட்டியாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். இதில் வந்து நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சம் இஞ்சி துண்டும் சேர்க்கலாம். நான் சேர்த்தேன், ஆனால் இதில் சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். நீங்கள் தவறாமல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடை மாவு செய்கிறப்போ இஞ்சியும் பெருங்காயம் மஸ்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னா தோசை விட கொஞ்சம் திக்காக அப்படி வேணும்னாக்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம நல்லா கெட்டியாக
திக்காக வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கையில் எடுத்து கூட தட்டலாம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி செஞ்சால் தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னால இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு, மேல் மாவு ரெடி. இப்போ இதில் ஊற்றலாம். அதாவது அந்த காலத்து ரெசிபியோட இப்போ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு விரும்புகிற மாதிரி நான் மஷ்ரூமை சேர்க்குறேன். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரோட்டீன் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னு நினச்சி நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி இது வந்து இந்த மஷ்ரூமை வந்து வதக்கிட்டு இதில் சேர்க்குறேன். இங்கே ப்ளெயினாகவும் கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். வேணும்னா சீஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா பன்னீர் சேர்த்து கொடுக்கலாம், இல்லைன்னா டோஃபு போட்டு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் மிக்சட் நட்ஸு, எல்லா வித நட்ஸும் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட டாப்பிங் கொடுக்கலாம். இப்போ இதோட எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போடலாங்க. ஏன்னா கனமாக ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம தேங்காய் சட்னி கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து வெங்காய சட்னி கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் இல்லை அது எதுவும் இல்லையா, தொக்கு கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக அடை அப்படிங்கிறவனே அவியல் எல்லாருக்குமே பிடிச்ச காம்பினேஷன். அதை தவிர வந்து கொஞ்சமாக வெல்லம் கொடுப்போம், நெய் கொடுப்பாங்க, இல்லைன்னா வெண்ணெய் கொடுப்பாங்க வீட்டில் பெரியவங்க. அந்த வெண்ணெயும் அந்த வெல்லமும் இல்லாமல் அடை எப்போவுமே சர்வ் பண்ண மாட்டோம். இப்போ இது கொஞ்சம் கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போடலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பொதுவாக அடைனால எல்லோரும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக தான் போடுவாங்க. ஓகே, கீழ்பாகம் வெந்துருச்சு. இதை திருப்பி போடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னாக்கா அதில் இருக்கிற மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடும். அதனால தான் நான் சொன்னேன் ஹாஃப் ஃப்ரை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. காளான் அடை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு மிளகு சீரகத்தூள் தகுந்த அளவு உப்பு சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடை மாவு அரைச்ச பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி சரியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடை மாவில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு கலந்து வச்சுருக்கிற அடை மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்கா அடை ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே நம்ம மஷ்ரூம் டாப்பிங் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடியால் மூடி வைங்க. கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்து பரிமாறினீங்கன்னா மிக சுவையான காளான் அடை தயார்.